இந்த வீடியோல ரேஞ்ச் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்றதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை ரேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம்னா, எப்போ மார்க்கெட் சைடுவேஸ்ல மூவ் ஆகுதோ அதை நம்ம ரேஞ்ச் மார்க்கெட் சொல்லுவோம். எல்லா மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் டைரக்ஷனல் இல்ல. சம்டைம்ஸ் பிரைஸ் ஒரு வெல் டிஃபைன்ட் ரேஞ்சுக்குள்ள ட்ராப் ஆயிருக்கும். தட் இஸ் கிளியர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ள ஆசிலேட் ஆயிருக்கும். அந்த ரேஞ்சஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அங்க கிளியர் ட்ரெண்ட் லேக் ஆகுது அண்ட் அங்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டிசைட் பண்ண முடியாம இருக்கிறாங்க. ஸோ எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படிங்கறத நம்மளால டிசைட் பண்ண முடியாது பிரைஸ் ரேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கிற வரைக்கும். எப்போ இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மேஜர் நியூஸ் வர்ற மாதிரி இருக்கும். லைக் எக்கனாமிக் டேட்டா ரிலீஸ் இல்லைன்னா ஒரு மேஜர் கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட். அந்த டைம் இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள மூவ் ஆகும். நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரேஞ்சில இருந்து ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கொடுக்கும். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகும்போது எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ல வரும்போது நம்ம பை பண்ணணும் அண்ட் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வரும்போது செல் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டாக்கு 100 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ்க்குள்ள மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா 100 ருபீஸ்க்கு வரும்போது பை பண்ணணும், 120 ருபீஸ்க்கு வரும்போது செல் பண்ணணும். அடுத்து ரேஞ்சிலேருந்து நமக்கு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்குதாங்கிறத பார்க்கணும். எப்போ ப்ரைஸ் அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்ட்ராங் மொமெண்டமோட வெளியே வருதோ அது நியூ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சிக்னல் பண்ணுது. அடுத்து சில நேரம் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சைட்வேஸ்ல இருக்கும். அந்த பிளேஸ்ல நம்மளால ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்த டைம் நம்ம ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்ல கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அந்த டைம் நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த டைம் ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ்க்கு நல்லா தெரியும் அந்த ரேஞ்சுக்குள்ள எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் நடக்காம இருக்காது. ஏன்னா அங்கதான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் மேஜர் பிரைஸ் மூவ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அவங்களோட பொசிஷன்ஸை அக்குமுலேட் பண்ணுவாங்க.